கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி, அவன் உட்கார்ந்த இடங்கள்ல அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட இடைபடுங்க, உங்களுடைய வாக்குத்தத்தங்களினால் பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் இடை கட்டுவீராக, உங்களுடைய வார்த்தையினால் தேற்றுவீராக. உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளோ என்னுடைய குடும்பத்திற்குள்ளோ கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பயப்படுகிற காரியங்கள் வந்து எனக்கு இந்த நேர்ந்து விடுமோ அல்லது இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்துருமோ என்று எதை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்களோ அதற்கு விரோதமாய் ஆமென் தேவனுடைய வார்த்தை செயல்படுவதாக. ரதல போஷகரதரகரியாங்கரா பௌடகரதலகரியாந்தரகரா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். யோவேல் 2வது அதிகாரம் 21ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. இருக்கிற இடங்கள்ல அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பயப்படாது பயப்படாது. ஆமென். நீங்க உங்களுடைய ஆத்மாவை பார்த்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ இந்த பிரச்சனையை கண்டு பயப்படாது, இந்த போராட்டத்தை கண்டு பயப்படாது. ஆமென். இன்னும் சத்தமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி பயப்படாது பயப்படாது, மகிழ்ந்து கைகூடு, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பெரிய காரியம் இந்த மாதத்தில் உனக்கு முன்பதாக வெளிப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கு நமக்குள் சொல்றாரு, ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து பயந்து குழப்பத்தோடு இன்றைக்கு காணப்படலாம். அநேகமான காரியங்கள்ல ஆண்டவரே நான் அடுத்த ஸ்டெப் எப்படி வைப்பேன், நான் அடுத்து எப்படி நான் கடந்து போவேன், இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தடையா இருக்குது அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு பகல் வேளையில சொல்றாரு, நீ பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவன் இந்த வார்த்தையில கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் இந்த வார்த்தையின் மூலமாய் தேற்றட்டு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்கள்ல நடக்கிற பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாராக. ஆமென் 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 ஆமென். இப்பொழுது கூட ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யாராவது சப்தமுயர்த்தி அந்த தேசமே அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2:21. ஆமென் ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஹalleluya ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். இதுல கர்த்தர் இந்த யோவேல்ல வாசிக்கிற பொழுது தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக 1வது அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அநேகமான காரியங்களை சொல்லுவார். யோவேல் 1வது அதிகாரத்துல இந்த ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனதுனால, இந்த ஜனம் கர்த்தருக்கு விரோதமாய் அநேகமான காரியங்கள் செய்ததுனால அநேகமான காரியங்களை தண்டனைகளை இந்த ஜனத்திற்கு அறிவிப்பார். அப்படி அறிவிக்கிற பொழுது 2வது அதிகாரத்துல வருகிற பொழுது இந்த ஜனம் 2வது அதிகாரம் 12ல வாசிக்க வேண்டாம், நீங்க அதை எடுத்து வீட்டுல போய் வாசிக்குங்க. உபவாசத்தோடும் அழுகையோடும் ஆமென் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு அந்த இடத்துல யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஜனங்களிடத்துல பேசுவார். உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு நீங்க என்னிடத்துக்கு திரும்புங்க, அப்பொழுது நான் நன்மைகளை செய்வேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேற்றுகிற வார்த்தைகளை கொடுப்பார். அதுலதான் அதுக்கப்புறம் அந்த 12ல சொல்லிட்டு 21ல வருகிற பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இந்த போராட்டம் என் வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறது, இந்த காரியம் என் வாழ்க்கையில என்னை பயமுறுத்துகிற காரியமா இருக்கிறது, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில என்னை பயமுறுத்துகிறதாய் காணப்படுகிறது, என் வாழ்க்கை இதோடு முடிந்துருமா அல்லது நான் இந்த போராட்டத்தை தாண்டுவனா, இந்த பிரச்சனையை தாண்டுவனா, இந்த பலவீனத்தை தாண்டுவனா அப்படின்னு எதிர்பார்க்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சொன்னார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரத்தக்கதான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார்.
அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் அந்த ஜனங்களுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் நமக்கும் சொல்லுகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். இந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கு கேட்டுட்டு மறந்துட்டு போகிறவர்களா இல்லாதபடிக்கு இந்த வார்த்தையை குறித்து ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்ட்டு? இப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்றார், பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்ட்டு. அப்படி கர்த்தர் அது சொல்லிட்டு என்னென்ன பெரிய காரியங்கள்லாம் செய்வார் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிற பொழுது யோவேல் 2வது அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை வாசிங்களேன். வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஓகே, போதும். முதலாவது கர்த்தர் என்ன வாக்கு அந்த பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னா, முதலாவது காரியம் பலன் கொடுக்கிறவராய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டு அதில எந்த ஒரு பலனும் இல்லாம பிரயாசப்பட்டதற்கான நன்மைகளை காண முடியாதபடிக்கு நான் இவ்வளவு வேலை செய்கிறேன் ஆனா இதற்கான பலன் இல்லை, நான் இவ்வளவு தேவனை தேடுகிறேன் ஆனா அதற்கான பலனை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, கர்த்தர் இந்த மாதத்தில் அந்த முதலாவது செய்ய போகிற பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் இந்த மாதத்தில் தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நான் பட்ட பிரயாசம் நான் எந்தெந்த காரியங்கள பிரயாசப்பட்டிருக்கிறோம் அதற்குண்டான பலனை கர்த்தர் தருவீராக. நம்ம தேவ செய்தி கேட்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை திறந்து வைக்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்கிறதாய் காணப்படும். ஆமென். ஒண்ணு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென், பலனை நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பலன் அப்படின்னா, நம்ம அநேக காரியங்களுக்காக தேவ சபையிலே கடந்து வந்து ஜெபித்திருக்கலாம், அநேக காரியங்களுக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம முயற்சிக்கிற எல்லா காரியங்களிலும் இந்த 8வது மாதம் ஒரு பலன் தருகிற மாதமாய் அமைவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சுத்தம். அதுவும் அந்த 22 கடைசில வாசிக்கிற பொழுது அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம், இதுவரைக்கும் நான் செய்ததுக்கு பலன் இல்லை அப்படிங்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, அதற்குண்டான பலனை நான் தருவேன் அப்படிங்கிறாரு. ஆமென். அதே 22 முதல்ல வாசிக்கிற பொழுது சொல்லப்படுகிறது, வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்திரத்துல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. தண்ணி இருந்தாதான் மேய்ச்சலுக்கு உண்டான புல் உருவாகும். அப்போ நம்முடைய பார்வைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற காரியம் ஒரு வனாந்திரத்தை போல காணப்படலாம். அந்த இடத்துல நான் முயற்சிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறது வேஸ்ட் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த வனாந்திரத்துல தான் நான் உனக்கான பலனை தரப்போகிறேன். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிகிறது? இதுல எந்த பலனும் இல்ல, இது வெட்டிட்ட, இதுல ஒரு முயற்சியும் இல்ல அப்படின்னு நினைக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, அந்த வனாந்திரத்துல தான் நான் உனக்கான பலனை வைத்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. என் பிள்ளைக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. என் குடும்பத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், மாற்றமே இல்லை அப்படின்னா அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, அது உன்னுடைய பார்வைக்கு வனாந்திரமா இருக்கலாம், ஆனா நான் அங்கதான் உனக்கான பலனை நான் கட்டளையிடுவேன். ஹalleluya. இதை ஏசாயால வாசிக்கிற பொழுது உன்னதத்திலிருந்து ஆவி அந்த இடத்துல இறங்குகிற பொழுது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், அந்த வயல்வெளி காடா எண்ணப்படும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொல்ல முடியும்? கரமைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில வனாந்திரமாய் இருக்கிற காரியம் இன்றைக்கு வயல்வெளியாய் மாறுவதாக. வயல்வெளி வனாந்திரமாய் இருக்கிற காரியம் இன்றைக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வயல்வெளியாய் மாறட்டும்.
மேய்ச்சல்கள் உண்டாகட்டும், திராட்சை செடியும் அத்திமரமும் பலன் தரட்டும். ஹalleluya. அதை 24ல வாசிக்கிற பொழுது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லல, திராட்சை ரசம் எண்ணெயும் வழிந்தோடும். ஹalleluya, ஹalleluya. அந்த வழிந்தோடுகிறது அப்படின்னா, இதுவரைக்கும் பிசாசு நம்மை ஒரு தேக்க நிலையில் வைத்திருக்கிறான். என்ன நிலை? தேக்க நிலை. அந்த தேக்க நிலையில இருக்கிற பொழுது அந்த தண்ணி வேற எங்கேயாச்சும் போகுமா? எங்கேயுமே போகாது. அது ஒரு வட்டம் போட்டு அங்கேயே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல வழிந்தோட பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை நம்மேல் தருவாராக. வழிந்தோட பண்ணுகிற அபிஷேகம். ஒரு ஆறை போல நீ தேக்க நிலையில் இருக்கிற குளம் அல்ல, பாய்ந்தோடுகிற ஒரு ஆற்றை போல, காற்றாற்றின் வெள்ளத்தின் அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நம்மேல் கட்டளையிடுவாராக. ஹalleluya. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே நம்மளை போக விடாதபடிக்கு கவலையை கொண்டு வந்து, கஷ்டத்தை கொண்டு வந்து, அழுகையை கொண்டு வந்து, அப்படி இருக்கிற பொழுது நம்ம ஒரு துக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அழுது கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுடைய முகத்தை என்ன பண்ண மாட்டோம்? பார்க்க மாட்டோம். எங்கே தான் இருப்போம்? வீட்டிலேயே ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த அழுகையின் கூக்குரலை மாற்றி மகிழ்ந்து களிகூறும்படியாய் செய்வார். அதனுடைய அர்த்தம், நீ வீட்டில முடங்கி கிடப்பதல்ல. மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவங்க துக்கத்தை பார்ப்பாங்க, அவங்க கண்ணீரை பார்ப்பாங்க. தேக்க நிலையில் இருக்கிற நிலைமையை கர்த்தர் இந்த பகலிலே மாற்றுவாராக. உன்னை வழிந்தோட செய்வாராக. ஒரு ஆற்றை போல, காற்றாற்றின் வெள்ளத்தை போல சுழன்று வருகிற அபிஷேகம். ஹalleluya. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வீட்டிலே முடங்கி கிடக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை நீங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியால் கர்த்தர் வழிந்தோடுகிற அபிஷேகத்தை உங்கள் மேல் கர்த்தர் அனுப்ப விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. கரவைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேக்க நிலை அல்ல, தேக்க நிலை அல்ல. என்னை முடக்க நினைக்கிற தேக்க நிலை இன்றைக்கு மாறுவதாக, இன்றைக்கு மாறுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் பலவீனத்துல தேக்க நிலை அல்ல, கடன் பிரச்சனையில தேக்க நிலை அல்ல. கர்த்தர் என்னை வழிந்தோட செய்கிற நன்மை தருவாராக. ஹalleluya, ஹalleluya. 1 பலனை தருகிறவர். 2 வாசிங்க பார்க்கலாம். 25, 26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. 1 அவன் நீங்கள் பிரயாசப்பட்டதற்கான பலனை தருகிறார். 2 கர்த்தர் உங்களை நடத்துகிறதை எப்படின்னா, அவன் ஏதோ கொடுக்கிறார் அப்படின்னு அல்ல, திருப்தியாய் கர்த்தர் இந்த மாதத்திலே நடத்தி முடிப்பார். கரமைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் நடப்பது போல அல்ல, ஏதோ ஒன்றை கொடுத்து நடத்துகிறது அல்ல, என்ன இந்த மாதத்துல திருப்தியாய் நடத்துங்க, திருப்தியாய் நடத்துங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து திருப்தியாய் என்னை நடத்துங்க ஆண்டவரே, திருப்தியாய், சம்பூர்ணமாய், சம்பூர்ணமாய். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? வாய்களத்திலிருந்து ரிப்பீட் பண்ணிட்டே அந்த வார்த்தையை, திருப்தியாய் என்னை நடத்துங்க. ஏதோ என் தேவை சந்திக்கப்படுறதல்ல, சம்பூர்ணமாய் நான் மற்றவர்களுக்கு கையேந்தாதபடிக்கு, இதுவரைக்கும் கையேந்தின நிலைமைகள் மாறட்டும். நான் மற்றவர்களிடத்துல அவன் கையேந்தி நின்ற நாட்கள் வெளியிட்டு அவன் உற்சாகமாய் கரத்தை தட்டி தேவனிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் கையேந்தி நின்றது போதும். ரபா 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 சங்கரகரி அந்தரா விகலக பௌடகலகரி அந்தரா விபகலகல பௌடா ரதலா ரீகஸ்மைய. யோசேப்பு தன்னுடைய ஜீவனுக்காக சகோதரத்துல கையேந்தி நின்றான். நாட்கள் கடந்து சென்றன, தேசமே அவனுக்கு முன்பதாய் கையேந்தி நின்றது.
அந்த திருப்தியாய் சம்பூர்ணமாய் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் கையேந்தின நிலைமைகளிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை இந்த மாதத்திலே கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தையுடைய ஆழம் எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வார்த்தைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? என்ன திருப்தியாய் சம்பூர்ணமாய் அதிசயமாய் இந்த மாதத்துல நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ கடமைக்கு கையை தட்டாதீங்க. ஆமென். எனக்காக கையை தட்டாதீங்க. தேவனுக்காக கரத்தை தட்டி ஆமென் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். 2 ஆமென். உங்களை திருப்தியாய் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாய் சம்பூர்ணமாகி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் வாசிங்க பார்க்கலாம். நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு ஆண்டவரே நான் என் சகோதரத்துல கையேந்துகிறேன், நான் இந்த பானபாத்திரக்காரன்ட்ட என்னுடைய மேன்மைக்காக நான் கையேந்துகிறேன், மேன்மைக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது கர்த்தரே சொன்னார், நான் உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற பொழுது நீ மற்றவனுக்கு முன்பதாய் தலை குனிந்தவன் அல்ல, தலை குனிந்தவன் அல்ல. ஆமென். நான் உன் தலையை உயர்த்துவேன், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தை நிறைவேறுகிற காலம், வார்த்தை நிறைவேறுகிற காலம், வார்த்தைக்காக காத்திருந்த காலம் கர்த்தர் முடிய பண்ணுகிறார். இது அவன் இந்த 8வது மாதம் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிற காலமாய் மாறுவதாக. அவன் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு வளர்ந்த யோசேப்பு, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்ட யோசேப்பு இப்ப அதே யோசேப்பு தான் தேசம் முழுவதும் யோசேப்புக்கு முன்புதான் நின்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 7 மாதம் அவன் நீ மற்றவர்களுக்கு முன்பதாக கையேந்தி நின்று இருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்பதாக மற்றவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, மற்றவங்க எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா, மற்றவங்க எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்ட்டு மற்றவங்களுடைய கரத்தை ஏந்தி அல்லது மற்றவங்களுடைய கரத்தை எதிர்பார்த்த நிலைமையை கர்த்தர் இன்றைக்கு மாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்களிடத்தில் கேட்கத்தக்கதான வகையில திருப்தியாய் இந்த மாதம் நடத்துவாராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் கரமுயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஜனமாகிய நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம் வாயில திறந்து. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிவதில்லை, நான் தலை குனிவதில்லை. காரணம் என்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து 3வது 28வது வசனம் 28 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. 3வது தம்முடைய ஆவியானவரை நம்மேலே கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருந்தா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மாதம் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பலனை தருகிறார், 2 திருப்தியாய் நடத்துகிறார், 3 தம்முடைய ஆவியை நமக்காக தந்தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதை நம்ம வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர்கள் புத்தகத்துல வாசிக்கிற பொழுது ஆமென் இந்த வாக்குத்தத்தத்திற்காக இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்திற்காக பெந்தெகோஸ்தே நாளிலே ஆமென் மார்க்கினுடைய வீட்டில் மேல் வீட்டறையிலே ஆமென் அமர்ந்திருந்தவர்கள் மேலே அது ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மாதம் நம் மேல் பகிர்ந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் அந்த 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 பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த காத்திருந்தவங்க எல்லாம் யார் அப்படின்னா இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை என்ன பண்ணவங்க? வேடிக்கை பார்த்தவர்கள்.
இயேசு கிறிஸ்து செய்த அடையாளத்தை வேடிக்கை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்து எப்படி பேயை விரட்டுகிறார் அப்படிங்கறத அடையாளத்தை பார்த்தவங்க. ஆனா இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்கிற வார்த்தை பெந்தகோஸ்து நாளிலே வெளிப்பட்டதுக்கு அப்புறமாய் இவர்கள் அதற்கப்புறமாய் வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல, மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும்படியாய் இவர்களிடத்திலிருந்து அற்புதமும் அதிசயத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் பேதுரு அவன் சொல்லும் தன்னுடைய மாமிக்கு ஜுரமானது அப்படின்ட்டு ஓடி வராரு. யாருகிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்ட. ஏன் அப்படின்னா அவருக்கு அப்ப விசுவாசம் குறைவு, அந்த வரம் இல்ல, அந்த அபிஷேகம் இல்ல. ஆனா பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறமாக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராய் மாறுகிறார். அப்படி இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதமும் அடையாளமும் இந்த சபையிலிருந்து புறப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். அற்புதங்களும் அடையாளங்களும் அபிஷேகத்தினுடைய வரங்களும் இந்த சபையிலிருந்து பாய்ந்தோடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த சபையிலிருந்து கர்த்தர் எழுப்ப வல்லவராய் காணப்படுகிறார் என்று. ஆமென். அந்த ஒரு காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. 1 பலனை கொடுக்கிறார், 2 திருப்தியாய் நடத்துகிறார், 3 தம்முடைய ஆவியானவரை நமக்கு தருகிறார், 4 யோவேல் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. 4 பலவீனனை கர்த்தர் பலவானாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கரமுயர்த்தி ஆண்டவரே என்னுடைய பலத்தை நீர் பலமாய் மாற்றுவீராக. சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி, நான் இனி பலவீனன் அல்ல, நான் இனி வியாதியஸ்தன் அல்ல, நான் இனி நோயாளி அல்ல, மாறாக கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிற பலத்தினாலே நான் பலவானாக எண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த பலவான் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்ட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைக்கிற பொழுது நாம் பலவான்கள், பலவீனன் அல்ல, நாம் நோயாளிகள் அல்ல, நாம் பலவீனப்பட்டவர்கள் அல்ல, மாறாக நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் புதிய பலனை கட்டளிடுவாராக. ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் பலவீனன் அல்ல. வாய்களை அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. நான் பலவான், நான் பலவான், நான் பலவான், பலவீனன் அல்ல. என்னை வேதனைப்படுத்துகிற பலவீனம் இன்றைக்கு மாறுவதாக. என்னை அவன் நடக்க செய்ய முடியாதபடிக்கு என்னை பலவீனப்படுத்துகிற பலவீன கட்டுகள் மேல் அதிகாரம் செய்யக்கூடிய பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனனாய் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலவானாய் மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்மேலே ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் அவர் யோவேல் புத்தகத்தில் தீர்க்கதரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 1:8. அந்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலவீனர்களாய் அல்ல, வியாதியஸ்தர்களாய் அல்ல, முடவர்களாய் அல்ல, முடங்கி கிடக்கிற தேக்க நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி பலனடைந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாய் ஆமென் பட்டணங்களை சுற்றி வருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இதுல சொல்லப்படுகிறது, நீங்கள் பலவீனர்கள் என்று அல்ல பலவான்கள் என்று சொல்வீர்களாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அவன் என்மேல் போராடுகிற பலவீனங்கள் மாற பண்ணுகிற பலவான் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கையிட 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 உங்களை பலவீனப்படுத்துகிற ஆமென் பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 1 பலனை தருகிறார், 2 திருப்தியாய் நடத்துகிறார், 3 தம்முடைய ஆவியை கொடுக்கிறார், 4 தம்முடைய பலத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். 5 3வது அதிகாரம் 16வது வசனம்.
கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவன் கையை தட்டுனா அவன் கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவன் நீர் எனக்கு இந்த மாதம் அடைக்கலமாய் இருப்பீராக, அரணான கோட்டையாய் இருப்பீராக. ஹல்லேலூயா. அடைக்கலம் அப்படின்னா என்னது? பாதுகாப்பு. இந்த 7 மாதம் ஒருவேளை நமக்கு பாதுகாப்பு இல்லாதனால அல்லது பாதுகாப்பினுடைய எல்லையை விட்டு நம்ம தாண்டி போகிறதுனால நிறைய பலவீனப்பட்டிருக்கலாம், நிறைய பாடுகளை சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் கர்ஜிக்கிற சிங்கமாய் உனக்கு அரணான கோட்டையாய் இருப்பாராக, அவர் அடைக்கலமாய் இருப்பாராக. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகள்ல வந்து நிற்கிறான். எங்க வந்து நிற்கிறான் அப்படின்னா, அந்த குறிக்கப்பட்ட எல்லைக்குள்ள நிற்கிறான். அந்த எல்லையை தாண்டி வருவதற்கு யார் அனுமதிக்கல? கர்த்தர் அனுமதிக்கல. காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் கர்த்தர் அரணை வைத்திருந்தவராய் காணப்பட்டார். தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருந்தவராய் காணப்பட்டார். அதனாலதான் கோலியாத்தை இஸ்ரவேலர்களுடைய எல்லைக்குள்ளாக வராதபடிக்கு அந்த பள்ளத்தாக்கின் எல்லையிலே கர்த்தர் கோலியாத்தை நிறுத்தி வைத்தவராய் காணப்பட்டார். இதை யோபுவை குறித்து வாசிக்கிற பொழுது யோபுவை சுற்றிலும் கர்த்தர் என்ன அடைத்து வைத்திருந்தார்? வேலி அடைத்து வைத்திருந்தார். அந்த வேலி எடுக்கிற வரைக்கும் சாத்தானால என்ன பண்ண முடியல? உள்ள வர முடியல. காரணம், கர்த்தரே யோபுவுக்கு அரணா இருந்தவராய் காணப்பட்டார். கர்த்தரே யோபுவுக்கும் யோபுவுடைய குடும்பத்திற்கும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அடைக்கலமாய் இருந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த அரணான கோட்டை இன்றைய பகல் வேளையில இந்த மாதத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் கர்த்தரே அரணான கோட்டையாய் இருப்பாராக. எத்தனை பேர் அந்த அரணான கோட்டை எனக்கு வேணும்னு விரும்புறீங்க? அவன் கரம் உயர்த்தி தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீரே அடைக்கலமாய் இருப்பீராக, நீரே என்னுடைய கோட்டையா இருப்பீராக. சத்துரு என்னுடைய குடும்பத்திற்குள்ளே நுழையாத வண்ணம், சத்துரு என் குடும்பத்துக்குள்ள வந்து சமாதானத்தை சீர்குலைக்காத வண்ணம், சத்துரு என் குடும்பத்துக்குள்ள வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடாத வண்ணம் நீரே எனக்கு அடைக்கலமா இருப்பீராக. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைக்குமா அப்படின்னு யார் பார்த்துட்டு இருப்பா? பிசாசு. அதே வேதத்துல வாசிக்கிற பொழுது பிசாசு எப்படி வருகிறவனாய் காணப்படுகிறான்? கர்ஜிக்கிற சிங்கமாய் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய குடும்பத்துல நம்ம ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம். ஆனா அன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த சந்தோஷத்தை சீர்குலைப்பான், அந்த சமாதானத்தை சீர்குலைப்பான். நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மிடத்திலிருந்து திருடும்படியாய் பிசாசு எத்தனை பண்ணுகிறவனாய் காணப்படுவான். ஆனால் இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசு உன்னுடைய ஆசீர்வாதங்களை திருடாத வண்ணம், உன்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை சீர்குலைக்காத வண்ணம் நீ மகிழ்ந்து கலிகூறும்படியாய் நானே உனக்கு அரணாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு அரணான கோட்டையா இருப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, நேரம் போய் கொண்டு இருக்கிறது. அமேன் ஸ்தோத்திரம். வேகமா அமேன் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். 5 காரியங்கள். அமேன். கர்த்தர் நம் மத்தியில நாம் மகிழ்ந்து கலிகூறும்படியாய் இந்த மாதத்துல நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய கவலைகளை மாற்றி நாம் மகிழ்ந்து கலிகூறும்படியாய் அவர் செய்ய போகிற பெரிய காரியங்கள் உன்னுடைய பிரயாசத்திற்கான பலனை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய பிரயாசத்திற்கான பலனை தருவார். ஆமென். அதற்காக நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்திற்கான பலன் உண்டாகட்டும், என்னுடைய பிரயாசத்திற்கான பலன் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். 2 திருப்தியாய் சம்பூர்ணமாய் அதிசயமாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே, என்னை இந்த மாதத்துல அதிசயமாய் நடத்துங்கப்பா, என்னை சம்பூர்ணமாய் நடத்துங்க ஆண்டவரே, என்னை திருப்தியாய் நடத்துங்க ஆண்டவரே. மற்றவங்களுக்கு முன்பதாக கையேண்டாதபடிக்கு என்ன திருப்தியாய் நீரே நடத்துங்க ஆண்டவரே. 3
அவருடைய அபிஷேகத்தை நம்முடைய மத்தியில வெளிப்படுத்துவாராக, நம்முடைய குடும்பங்கள்ல வெளிப்படுத்துவாராக. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இதுவரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஆமென் அந்த நுகத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே அதை உடைத்து நம்மை மகிழ்ந்து கழிவுற பண்ணுவாராக. நான்கு, பலவீன கட்டுகள் மேலே ஒரு பலத்தை கட்டளையிட்டு நம்மை பலவான் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் மாற்றுவாராக. பலவீன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பலவீன கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆமென். வேதனைப்படுத்துகிற பலவீன கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அது உடைக்கப்படுவதாக. அதன் மேல் ஒரு அதிகாரம் உண்டாவதாக. 5, ஆமென், அவரே நமக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் கர்த்தர் நம்மத்திலே இருப்பாராக. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய கரங்கள்ல எல்லாரும் நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாரா. ஹalleluya, ஹalleluya. மகிமை உண்டாவதாக.